Exercise 3.8. First question. Factorize each of the following polynomials using synthetic division. Fourth subdivision x cube plus x square minus 14x minus 24. இப்போ வந்து நம்ம போன மாடல்லாம் பார்த்துருக்கோம். ஒரு டிவைட் பண்ண ஒரு ஃபேக்டர் கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து ஃபேக்டர் எதுவுமே கொடுக்கல. நம்ம தான் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். அப்போ இப்போ ஃபேக்டர் கண்டுபிடிக்க மாடல் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கதை p of xன்னு எடுத்துக்கலாம். இப்போ p of x equal to x cube plus x square minus 14x minus 24. இப்போ x இருக்க இடத்துல எல்லாமே 1 போட்டு மல்டிப்ளை பண்ணி பாருங்க. ஈக்குவல் டு 0 வந்துன்னா அது வந்து ஃபேக்டர். அப்படி வரல அப்படின்னா -1 போட்டு பாருங்க. அதுவும் வரலன்னா 2 -2 அப்படி வரிசையாக போட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு p of 1 போட்டு பார்க்கலாம். எக்ஸுக்கு பதிலாக 1 போடலாம். அப்போது 1 cube plus 1 square minus 14 into 1 minus 24. எக்ஸுக்கு பதிலாக எல்லாம் 1 போட்டிருக்கோம். 1 cube-னா 1, 1 square-னா 1, 14 into 1-னா 14, minus 24. 1 plus 1 வந்து 2, 2 minus 14 வந்து minus 12, minus 12 minus 24 வந்து minus 36. இது வந்து not equal to 0. அப்போ p of 1 வந்து not a factor. Next, x இருக்க இடத்துல எல்லாமே -1 போட்டு பாருங்க. xக்கு பதிலாக -1 the whole cube plus -1 the whole square minus 14 into -1 minus 24. -1 the whole cubeனா -1 3 times multiply பண்ணும்போது -1 கிடைக்கும். plus -1 the whole squareனா +1 minus வந்து plus 14 minus 24. இப்போ பாருங்க -1 plus 1 வந்து கட் ஆகிரும். plus 14 minus 24. மறுபடியும் மைனஸ் பண்ணும்போது -10 கிடைக்கும். இதுவும் not equal to 0. நெக்ஸ்ட் p of 2 போட்டு பார்க்கலாம். அப்போ எக்ஸுக்கு பதிலாக 2 போட்டுக்கலாம். 2 cube plus 2 square minus 14 into 2 minus 24. 2 cube-னா வந்து 8 plus 2 square-னா வந்து 4 minus 14 into 2-னா 28 minus 24. 8 plus 4-னா 12, 12 minus 28-னா 16 கிடைக்கும். 16 minus 24-னா வந்து minus 40 கிடைக்கும். இதுவும் not equal to 0. இதுவும் வரல. அப்போ p of -2 போட்டு பார்க்கலாம். -2 போடும்போது -2 the whole cube plus -2 the whole square minus 14 into -2 minus 24. -2 the whole cubeனா -2-ஐ 3 times multiply பண்ணும்போது -8 கிடைக்கும். plus -2-ஐ 2 times multiply பண்ணும்போது 4 கிடைக்கும். minus வந்து plus ஆகிரும். 14 into 2 வந்து 28 minus 24. இப்போ பாருங்க -8 plus 4. அப்போ வந்து மைனஸ் பண்ணும்போது -4 கிடைக்கும். 28 minus 4 வந்து 24 கிடைக்கும். plus 24 minus 24 equal to 0. equal to 0 கிடைச்சிருக்கு. அப்போ p of -2 தான் factor. p of -2 is a factor. இதில் வந்து factor எப்படி எடுத்துடணும்? x plus 2. x plus 2 தான் factor. x plus 2 தான் ஃபேக்டர். இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா -2 இருக்குது. அப்போ +2 ஈக்குவல் டு 0 எடுத்து பாருங்கள். x plus 2 equal to 0 எடுத்தால் x equal to -2. x வேல்யூ -2 கிடைச்சி. அப்போ x plus 2 தான் ஃபேக்டர். இப்போ ஒரு ஃபேக்டர் கண்டுபிடிச்சாச்சு. இதை வச்சு நம்ம சிந்தட்டிக் டிவிஷன் போட்டுக்கலாம். சிந்தட்டிக் டிவிஷனில் வந்து எல்லாத்துக்கும் கோஎஃபிஷியன்ட் எடுத்து எழுதிக்கலாம். 1 1 -14 -24. 1 1 -14 -24. இப்போ எக்ஸ் வேல்யூ வெளியே போட்டுக்கலாம். எக்ஸுக்கு வந்து -2 இருக்குது. இப்போ இங்கே எப்போவுமே 0 தான் வரும். 0 போட்டுக்கலாம். இந்த ரெண்டையும் ப்ளஸ் பண்ணிக்கலாம். 1 + 0 வந்து 1. இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். இங்கே வந்து ப்ளஸ் பண்ணணும், இங்கே வந்து மல்டிப்ளை பண்ணணும். -2 × 1 வந்து -2. இந்த ரெண்டையும் ப்ளஸ் பண்ணிக்கலாம். 1 - 2 வந்து -1 கிடைக்கும். இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். -2 × -1 வந்து +2 கிடைக்கும். இப்போ இந்த ரெண்டையும் ப்ளஸ் பண்ணிக்கலாம். -14 + 2 வந்து -12 கிடைக்கும். -2 × -12 வந்து -2 × -12 வந்து 24 கிடைக்கும். இப்போ 24 இங்கே போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் -24 + 24 வந்து 0 கிடைக்கும். இப்போ பாருங்கள், இது வந்து கான்ஸ்டன்ட், இது எக்ஸ் டேர்ம், இது எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம். இதில் இருந்து எடுத்து எழுதிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் -x -12. இப்போ இதில் இருந்து ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். இதுக்கு வந்து ஒரு மெத்தட் சிந்தட்டிக் டிவிஷனில் பண்ணுறது. அப்படி இல்லைன்னா இதுக்கு ஃபேக்டரைஸ் பண்ணணும். நான் வந்து ஃபேக்டரைஸ் மெத்தட் பண்ண போகிறேன். ஃபேக்டரைஸ் மெத்தட் நம்ம பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு எதாவது நம்பர் இருந்ததுன்னா அதை லாஸ்ட் டேர்ம் கூடால கொண்டு மல்டிப்ளை பண்ணணும். இங்கே வந்து நம்பர் இல்லை, அப்போ இதை மட்டும் எடுத்துக்கலாம். -12. -12க்கு ஃபேக்டர் கண்டுபிடிக்கலாம். இப்போ 1 × 12 12 கிடைக்கும். 2 × 6 கிடைக்கும். 3 × 4 வந்து 12 கிடைக்கும். 4 × 3 கிடைக்கும். இப்போ நமக்கு வந்து மல்டிப்ளை பண்ணால் -12 கிடைக்கணும். அதுவே ப்ளஸ் பண்ணால் மைனஸ் பண்ணால் -1 கிடைக்கணும்.
இப்போ பாருங்கள், இது ப்ளஸ் பண்ணால் 1 கிடைக்காது, இது ப்ளஸ் பண்ணால் 1 கிடைக்காது, இது ப்ளஸ் பண்ணால் மைனஸ் பண்ணால் 1 கிடைக்கும். 3 4 இருக்குது, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 12 கிடைக்கணும். அதுவே -1 கிடைக்கணும். கண்டிப்பாக பெரிய நம்பரில் தான் மைனஸ் வரணும். இப்போ இதை ஃபேக்டர் எடுத்துக்கலாமா? இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், -12 கிடைக்கும். ரெண்டையும் ப்ளஸ் பண்ணும்போது -1 கிடைக்கும். இப்போ இதை அங்கே போட்டுக்கலாம். x² + 3x - 4x - 12. இந்த -xக்கு பதிலாக 3x - 4x போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ரெண்டுலேருந்து காமனாக x வெளியே எடுக்கலாம். x வெளியே எடுத்தால் இங்கே ரிமைனிங் ஒரு x இருக்கும், இங்கே வந்து ஒரு 3 இருக்கும். இந்த ரெண்டு டேர்ம்லேருந்து ஒரு -4 காமனாக வெளியே எடுக்கலாம். -4 வெளியே எடுத்தால் இங்கே ஒரு x இருக்குது, மைனஸ் வெளியே எடுத்தாச்சு. அப்போ ப்ளஸ் 4 × 3 தான் 12, அப்போ வந்து ஒரு 3 இருக்கும். இந்த ரெண்டு டேர்ம்லேருந்து ஒரு x + 3 காமனாக வெளியே எடுக்கலாம். ரிமைனிங் என்ன இருக்கும்? ஒரு x இருக்குது, இங்கே ஒரு -4 இருக்குது. இப்போ இதான் ஃபேக்டர். இப்போ ரெண்டு ஃபேக்டர் கண்டுபிடிச்சாச்சு. நம்ம ஏற்கனவே ஒரு ஃபேக்டர் இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஆன்சர் எடுத்து எழுதிக்கலாம். ஆன்சர் என்னென்னா, ஃபஸ்ட் இது எடுத்து எழுதிக்கோங்க. x + 2, நெக்ஸ்ட்டு இது x + 3 × x - 4. இந்த ஆன்சர். ஃபிஃப்த்து சப்டிவிஷன் x³ - 7x + 6. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கதை p of xன்னு எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஆர்டர் படி எடுத்து எழுதிக்கோங்க. க்யூப் இருக்குது, ஸ்கொயர் இல்லை, அப்போ அதுக்கு பதிலாக 0 போட்டுக்கலாம். x³ + 0x², நெக்ஸ்ட் x - 7x + 6. இப்போது எக்ஸுக்கு பதிலாக 1 போட்டுக்கலாம். p of 1, இப்போ 1³ + 0 × 1² - 7 × 1 + 6. 1³ 1, 0 × எதுனாலும் 0, -7 × 1 வந்து 7 + 6. 1 - 7 வந்து -6, -6 + 6 வந்து 0. இப்போ p of 1 வந்து 0 கிடச்சிருக்கு. அப்போ இது வந்து ஃபேக்டர். இந்த ஃபேக்டர் எப்படி எடுத்து எழுதிக்கணும்? இங்கே 1 இருக்குது, அப்போ கண்டிப்பாக x - 1 தான் ஃபேக்டராக இருக்கும். x - 1 வந்து ஃபேக்டர். இதுலேருந்து x - 1 = 0 போட்டு பாருங்கள், x = 1 கிடைக்கும். இப்போ சிந்தட்டிக் டிவிஷனில் போட்டுக்கலாம். எல்லாத்துக்கும் கோஎஃபிஷியன்ட் எடுத்து எழுதிக்கோங்க. 1 0 -7 6, 1 0 -7 6. வெளியே வந்து x வேல்யூ போட்டுக்கலாம். எக்ஸுக்கு வந்து 1, இங்கே எப்போவுமே 0 தான் வரும். இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணிக்கலாம். 1 + 0 வந்து 1. இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 1 × 1 1. இந்த ரெண்டையும் ப்ளஸ் பண்ணிக்கலாம். 0 + 1 வந்து 1. இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணலாம். 1 × 1 வந்து 1. -7 + 1 வந்து -6 கிடைக்கும். 1 × -6 வந்து -6, +6 -6 வந்து 0. இங்கே வந்து ப்ளஸ் பண்ணணும், இங்கே வந்து மல்டிப்ளை பண்ணணும். இது வந்து கான்ஸ்டன்ட், இது எக்ஸு, இது x². இதுலேருந்து எடுத்து எழுதிக்கோங்க. x² + x - 6. இப்போ வந்து ஃபேக்டரைஸ் பண்ணலாம். இங்கே வந்து நம்பர் இல்லை, அதனால் இதை மட்டும் எடுத்துக்கலாம். -6, -6க்கு ஃபேக்டர் 1 × 6 6, 2 3 6. ப்ளஸ் பண்ணால் மைனஸ் பண்ணால் 1 கிடைக்கணும். இது ப்ளஸ் பண்ணால் மைனஸ் பண்ணால் 1 கிடைக்காது. இந்த ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் மைனஸ் பண்ணால் 1 கிடைக்கும். மைனஸ் பண்ணும்போது 1 கிடைக்கும். இங்கே வந்து ப்ளஸ் தான் இருக்குது, அப்போ கண்டிப்பாக சின்ன நம்பரில் தான் மைனஸ் இருக்கும். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். -2 × 3 வந்து -6 கிடைக்கும். அதுவே ப்ளஸ் பண்ணும்போது வந்து 1 கிடைக்கும். அப்போ இதை ஃபேக்டர் எடுத்துக்கலாமா? இங்கே போட்டுக்கலாம். x² - 2x + 3x - 6. இப்போ பாருங்கள், இந்த ரெண்டு டேர்ம்லேருந்து ஒரு x காமனாக வெளியே எடுக்கலாம். x வெளியே எடுத்தால் இங்கே ரிமைனிங் ஒரு x இருக்கும், இங்கே வந்து ஒரு -2 இருக்கும். இந்த ரெண்டு டேர்ம்லேருந்து ஒரு 3 வெளியே எடுக்கலாம். அப்போ இங்கே ஒரு x இருக்கும், -2 3 தான் 6. 3 வெளியே எடுத்தாச்சு, ரிமைனிங் ஒரு 2 இருக்கும். இந்த ரெண்டு டேர்ம்லேருந்து ஒரு x - 2 காமனாக வெளியே எடுக்கலாம். ரிமைனிங் என்ன இருக்கும்? இங்கே ஒரு x இருக்குது, இங்கே வந்து ஒரு +3 இருக்குது. இதை வந்து ஃபேக்டர். இப்போ ஆன்சர் எடுத்து எழுதிக்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு ஃபேக்டர் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், x - 1. ரிமைனிங் இதை எடுத்து எழுதிக்கலாம். x - 2, x + 3. இந்த ஆன்சர். சிக்ஸ்த்து சப்டிவிஷன் x³ - 10x² - x + 10. கொடுத்துருக்கிறது வந்து p of xன்னு எடுத்துக்கலாம். x³ - 10x² - x + 10. ஃபஸ்ட்டு p of 1 போட்டுக்கலாம். அப்போது 1³ - 10 × 1² -1 + 10. எக்ஸுக்கு பதிலாக 1 போட்டிருக்கோம். 1³ 1 தான், -1² 1, 10 × 1 வந்து 10 கிடைக்கும். -1 + 10. 1 -1 வந்து கட் ஆகும், -10 + 10 கட் ஆகும். ரிமைனிங் வந்து 0. இப்போ p of 1 வந்து 0 கிடச்சிருக்கு. இது வந்து ஃபேக்டர். ஃபேக்டர்னால் கண்டிப்பாக x - 1 தான் ஃபேக்டர். ஃபேக்டர் போட்டுக்கலாமா? இப்போ வந்து x - 1 போட்டால் தான் p of வந்து எக்ஸுக்கு பதிலாக 1 கிடைக்கும். இப்போ சிந்தட்டிக் டிவிஷன் போட்டுக்கலாம். என்ன இருக்குது? 1 - 10 - 1 10.
1 -10 -1 10. ஃபஸ்ட் எப்போவுமே 0 தான் வரும். எக்ஸ் வேல்யூ வெளியே போட்டுக்கலாம். எக்ஸ்க்கு வந்து 1. இப்போ இந்த ரெண்டையும் ப்ளஸ் பண்ணிக்கலாம். 1 + 0 0 வந்து 1. இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 1 × 1 வந்து 1 -10 + 1 ரெண்டையும் ப்ளஸ் பண்ணும்போது -9 கிடைக்கும். இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 1 × -9 -9. இந்த ரெண்டையும் இந்த ரெண்டையும் ப்ளஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டையும் ப்ளஸ் பண்ணும்போது -1 -9 வந்து -10 கிடைக்கும். இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 1 × -10 வந்து -10. இப்போது இந்த ரெண்டையும் ப்ளஸ் பண்ணும்போது 0 கிடைக்கும். +10 -10 வந்து 0. இப்போ இதுலேருந்து எடுத்து எழுதிக்கலாம். x² -9x -10. இப்போ பாருங்கள் ஃபேக்டரைஸ் பண்ணலாம். -10 இருக்குது. 10க்கு ஃபேக்டர் வந்து 1 × 10 கிடைக்கும். 2 × 5 வந்து 10 கிடைக்கும். இப்போ ப்ளஸ் பண்ணால் மைனஸ் பண்ணால் -9 கிடைக்கணும். இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது -9 கிடைக்கும். அப்போ கண்டிப்பாக பெரிய நம்பரில் தான் மைனஸ் வரும். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது -10 கிடைக்கும். அதுவே ப்ளஸ் பண்ணும்போது வந்து -9 கிடைக்கும். அப்போ இதை ஃபேக்டர் எடுத்துக்கலாமா? இதங்க போட்டுக்கலாம். x² + x -10x -10. இந்த 9xக்கு பதில் 1x -10x போட்டிருக்கோம். இந்த ரெண்டு டேர்ம்லேருந்து எக்ஸ் காமனாக வெளியே எடுக்கலாம். ரிமைனிங் இங்கே ஒரு எக்ஸ் இருக்கும். எக்ஸ் வெளியே எடுத்தாச்சு ஒரு 1 இருக்கும். இந்த ரெண்டு டேர்ம்லேருந்து ஒரு -10 காமனாக வெளியே எடுக்கலாம். -10 வெளியே எடுத்தால் இங்கே ஒரு எக்ஸ் இருக்கும். மைனஸ் வெளியே எடுத்தாச்சு. அப்போ ப்ளஸ்ஸு இங்கே வந்து 10 வெளியே எடுத்தாச்சு. ரிமைனிங் 1 இருக்கும். இந்த ரெண்டு டேர்ம்லேருந்து ஒரு x + 1 காமனாக வெளியே எடுக்கலாம். ரிமைனிங் இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது. இங்கே ஒரு -10 இருக்குது. இப்போ ஆன்சர் எடுத்து எழுதிக்கலாம். x -1 ஒரு ஃபேக்டர் தெரியும். அப்போ x -1 இங்கே வந்து x + 1 இருக்குது. ரிமைனிங் x -10. இதுதான் ஆன்சர்.